இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் சிமுலேஷனை பிளெண்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவைப்படுற மாடல்ஸுக்காக ஆசெட் ப்ரௌசரில் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வியூ போர்ட்டில் ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் அண்ட் பொசிஷனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கியூபை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் கிரியேட் பண்ண ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் டேப்பில் ஃப்ளூயிட் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட டைப்பை ஃப்ளோக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோவோட டைப்பை லிக்விடுக்கு சேஞ்ச் பண்ணணும். அடுத்து இந்த டீ கப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு ஃப்ளூயிட் ஆட் பண்ணி இதோட டைப்பை எஃபெக்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேம் செட்டிங்ஸை இந்த டேபிளுக்கும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கியூபை செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஃப்ளூயிட் ஆட் பண்ணிவிட்டு இதோட டைப்பை டொமைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டொமைன் டைப்பை லிக்விடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெசல்யூஷனை 100க்கு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெஷ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். அடுத்து இந்த கேஷோட டைப்பை ஆல்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சிமுலேஷன் ரெடி ஆகிடும். இப்போது இதுக்கு ஒரு கிளாஸ் மெட்டீரியலை ஆட் பண்ணிவிட்டு வியூ போர்ட்டை ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்டரோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது.